World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சிருஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வல்லரசு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். எல்லோராலையும் அன்புடன் அழைக்கப்படும் விடிஆர் குருஜி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் பற்றி பார்த்திங்கன்னா புதையலாக நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறாரு. அதில் எல்லாருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்றியமையாத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி அழகாக விரிவாக நமக்கெல்லாம் சொல்லித்தரதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா 24வது நட்சத்திரம், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 24வது நட்சத்திரம். ஸோ இதனுடைய அமைப்பு என்ன, இதில் தரக்கூடிய நன்மையான விஷயங்கள் என்ன, ஏன் இது இவ்வளோ உயர்வாக நம்ம பார்க்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கங்க சார். வணக்கம். இந்த தாராபுரத்தில் 24வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உயர்வாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி என்ன அதுக்கு ஒரு உயர்வு இருக்குது, அதனுடைய விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக வந்து இந்த 24வது நட்சத்திரத்தை வந்து நட்சத்திர வரிசை அடிப்படையில் காலபுருஷ தத்துவப்படி எடுத்திங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி இப்படி பார்க்கும்போது 24வது நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரமாக வரும். இந்த சதய நட்சத்திரம் எங்கே வரும்னா காலபுருஷத்துடைய 11வது ராசியான கும்பத்தில் வரும். பொதுவாக 11ஆம் இடங்கிறது என்னென்னு சொல்கிறோன்னா சகல தோஷ நிவர்த்தின்னு சொல்கிறோம். 11ஆம் இடம் வந்து ஒரு தோஷம் இல்லாத ஒரு பாவம், சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பாவம்னு சொல்கிறோம். அந்த பாவத்தில் உள்ள 24வது நட்சத்திரங்கிறது பொதுவாக 6வது தாரையில் வரக்கூடியது. சாதக தாரை, தெய்வ அனுகூல தாரைன்னு சொல்கிறோம். அப்போ தெய்வ அனுகூலமும் சகல நிவர்த்தியும் சேர்ந்தால் நமக்கு என்ன ஆகும், எல்லா விதமான பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த 24வது நட்சத்திரத்தை வந்து சகல தோஷங்களையும் சகல பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் இந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து நோய் பிரச்சனை இருக்கலாம், இப்போ மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, அந்த நோயிலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகணும். வழக்கு பிரச்சனை இருக்கும், அந்த வழக்குலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், நிவர்த்தி ஆகணும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பணம் வர வேண்டியது இருக்கும், அந்த பணம் திரும்பி கிடைக்கணும். ஸோ அந்த பிரச்சனைலேருந்து இங்கே வெளியில் வரணும். இப்படி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு இந்த 24வது நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து கவுண்ட் பண்ணி 24வது நட்சத்திரம் என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு 24வது நட்சத்திரம் வந்து உத்திரம். அப்போ நான் உத்திர நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ண சகல பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். இப்படி இந்த 24வது நட்சத்திரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிறப்புங்கய்யா. அதாவது ஒரு முக்கியமாக இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயத்துக்கு வந்து உடனடி நிவாரணம் வேணும். பெரிய கடன் பிரச்சனையில் இருக்கும், இல்லாட்டி தீவிரமான நோய் அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த 24வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறீங்க. இப்போ இந்த 24வது நட்சத்திரம்னு நமக்கு ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ இது எந்த மாதிரி முறையில் வந்து அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும், எப்படி அதை கையாண்டு இந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து தீர்த்துக்க முடியும் சார்? பொதுவாக வந்து இந்த 24வது நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கலான்னு பார்க்கும்போது முதல்ல இந்த 24வது நட்சத்திரத்துடைய தெய்வம் யாருன்னு பாருங்கள். ஏன்னா அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரனால அந்த தெய்வத்தை தொடர்ச்சியாக நீங்கள் வணங்குவதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 24வது நட்சத்திரத்தோட உணவு என்னென்னு பார்த்து அந்த உணவை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்லாம். 24வது நட்சத்திரத்துடைய இடம் என்னென்னு பார்த்து அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். 24வது நட்சத்திரத்துடைய விருட்சம் என்னென்னு பார்த்து அந்த விருட்சத்தை உங்கள் வீட்டில் வளர்த்தலாம். இப்படி நட்சத்திர காரகத்துவங்களை மிக சிறப்பாக 24 நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க, பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட் வந்து அதில் கிடைக்கும். ரொம்ப சிறப்புங்க. அப்போ 24வது நட்சத்திரத்தை நம்ம வந்து ஏற்கிறோம், அந்த ஒரு தெய்வமாக வருது, ஒரு கோயிலாக வருதுன்னா அது நாங்கள் ஜாதக ரீதியாக வந்து அந்த கிரகம், அந்த அதிதேவதை கிரகமும் வந்து நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விதியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதையெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவேட் பண்ண முடியுங்க? அதாவது வந்து இப்போ 24வது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் சாதகமான ஒரு நட்சத்திரம் தான். ஏன்னா 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 24வது நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுக்கணும். அப்படி கவுண்ட் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நட்சத்திரமாக வரும். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி வருவார். அந்த அதிபதியும் பலமாக இருந்தால் இந்த 24வது நட்சத்திரத்தை மிக சிறப்பாக நீங்கள் இயக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் 24 நட்சத்திரம் சதயம்னு சொல்கிறோம். இதே வந்து ஒருத்தவங்க வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
24வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம்னா மக நட்சத்திரம் வரும். ஸோ அப்போ வந்து மக நட்சத்திர இயக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், பச்சரிசி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் நல்ல சேர் வாங்கி உட்கார்றது. ஏன்னா சேர்னால் மகம். ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ எல்லா விஷயங்களையுமே காரகத்துவங்களை அடிப்படையாக வச்சு தான் ஆக்டிவேட் பண்ணணும். ரொம்ப சிறப்புங்க. அப்போ இதே மாதிரி இந்த நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் இருக்குது, தசாபுத்தி நடக்கும்போது அது நாங்கள் அது எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கோச்சாரத்தில் இதை நாங்கள் வந்து எந்த மாதிரி இதை வந்து 24 நட்சத்திரத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்திக்கலாம், இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. அதாவது வந்து 24வது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதே ஒரு நல்ல யோகம் தான். ஸோ உங்கள் ஜாதகத்தில் 12 பாவ அதிபதிகள் இருப்பாங்க, ராகு கேதுகள் இருப்பாங்க. ஸோ இதில் எந்த கிரகம் 24வது நட்சத்திரத்தில் இருந்தாலும் அதனுடைய தசாபுக்தி வரும்போது உங்களுக்கு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் தீர்வுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள்லாம் நல்ல அற்புதமான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கோச்சார் ரீதியாக அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சந்திரன் வந்து உங்களுடைய 24வது நட்சத்திரத்தில் போகிறாரு, அல்லது ஏதாவது ஒரு கிரகம் 24வது நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒருத்தட்ட போய் ஒரு பஞ்சாயத்து பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 24வது நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் போகும்போது அதுக்கு தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மாபெரும் பரிகாரம் பண்ணுறீங்க, ஒரு லட்சுமி ஹோமம் பண்ணுறீங்க, ஆயுஷ் ஹோமம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து அஷ்டலட்சுமி ஹோமம் பண்ணுறீங்க, எந்த மாதிரி ஹோமங்கள் வழிபாட்டு விஷயங்கள்லாம் பண்ணாலும் இந்த 24வது நட்சத்திரத்து அன்னைக்கு பண்ணும்போது அது 100% ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போதும் 24வது நட்சத்திரத்து அன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் தான தர்மம் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான நிகழ்வுகளை அந்த நட்சத்திரத்து அன்னைக்கு செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஒருவேளை தசா புத்தி நமக்கு வந்து கிரகங்கள் இல்லாத நபர்கள், கோச்சாரத்தில் இல்லாத நபர்கள், இந்த 24வது நட்சத்திரம் நமக்கு 24வது வரக்கூடிய நட்சத்திரத்துடைய நபர்களை நம்ம ஏதாவது கூட வச்சுக்கிறதோ இல்லாட்டி அந்த நாளில் செய்யும்போதோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவேட் பண்ணி இதை வந்து நம்ம பண்ணிக்க முடியுங்களா ஐயா? நிச்சயமாக பண்ணலாம். 24வது நட்சத்திரம் என்னவா வருதோ அந்த நபர்களை நீங்கள் ஒரு நட்பு வட்டத்தில் கொண்டு வரது, இல்லை அவங்க டிரைவராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது, அல்லது அவங்க கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயிஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 24வது நட்சத்திரோட இயக்கம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு 24வது நட்சத்திரத்திலே மனைவி அமைஞ்சிருவாங்க. அப்படி அமையும் போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து 24வது நட்சத்திரத்தில் அமைஞ்சிருவாங்க. இப்படிலாம் அமையும் போது இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன்ஸ் தான். அப்போ அற்புதமாக உங்களுக்கு வந்து அதை வேலை செய்யும். அதே மாதிரி உங்களுக்கு 24வது நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் வரும். அந்த மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த நாள் அன்னைக்கு அந்த நட்சத்திரம் சார்ந்த எல்லா விஷயங்களையும் இயக்குங்க. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு 24வது நட்சத்திரம் வந்து இப்போ பூசமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஜீவசமாதி போயிட்டு வாங்க, அரச மரத்துக்கடியில் போய் உட்காந்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் குருமார்களை போய் சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்படி நம்ம அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி முழுமையாக அந்த ஆக்டிவேஷன் பண்ணிக்கும் போதும் மிக சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாங்க. ஏன்னா நாங்கள் உள்ளூரில் இருக்கிறவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போய் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்குவோம். இப்போ வெளியூர் வெளிநாடுல இருந்து பார்க்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர உணவை குறிப்பிட்ட அந்த நட்சத்திரத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது அதனோட இன்டேக் பண்ணும்போது அதனுடைய எனர்ஜியை ஃபுல்லாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு மிக சிறப்பான தகவலாக சொல்லியிருக்கீங்க. மற்றபடி இந்த 24வது நட்சத்திரத்தில் வந்து நபர்கள் அந்த விஷயங்களில் வந்து வேறு என்னென்ன மாதிரி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் வந்து நாங்கள் முன்னெடுத்துகிட்டு போகும்போது உடனடி வெற்றியெல்லாம் கிடைக்குங்க? அதாவது வந்து பொதுவாக இது எப்படி எடுக்கலான்னா, இப்போ உயிருக்கு ஒருத்தவங்க போராடிட்டு இருக்காங்க, ஐசியூவில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல்லாம் வந்து 24வது நட்சத்திரத்துடைய தெய்வத்தை வழிபாடு பண்ணுறதும், அவங்கள்ட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறது, அல்லது நமக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பார் டாக்டர், இன்னும் ஒரு 1 மந்த் 2 மந்த்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம், நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்க பாரு. அப்போ 24வது நட்சத்திரத்து அன்னைக்கு ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான காரியங்களுக்கு அந்த நாளை நம்ம அற்புதமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சிறப்பான விளக்கங்க. இந்த 24வது நட்சத்திரம் பற்றி இவ்வளோ விரிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. முக்கியமாக மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு விஷயங்களுக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 24வது நட்சத்திரத்தை வந்து உடனடியாக நம்ம இயக்கும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய எனர்ஜி மூலயமாக நமக்கு அதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத வந்து மிக சிறப்பாக வந்து எளிமையான முறையில் வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த ஒரு அரியதொரு வாய்ப்பை எங்களுக்காக வந்து சொன்னதுக்காக இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய சிரம் சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கய்யா. நன்றி, வணக்கம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன்.